டே 2. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? அப்புறம் மூணார், அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து இதில் போய் தாங்க போகிறோம், வாகமான். ஸோ இந்த 3 லொக்கேஷன் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கவர் பண்ண போகிறோம். இடுக்கி அதே சைடு தானே? ஓகே, இடுக்கியும் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி விலாகு இன்னும் கொஞ்சம் நிறையா வரப்போகுது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் இங்கே வால்பாறை வரது மட்டும் தான் மெயினாக காட்டினோம். பட் இன்றைக்கி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, சோலையூர் டேமில், அது சோலையூர் ஃபாரஸ்ட், அது சோலையூர் ஃபாரஸ்ட் வழியாக போக போகிறோம். அவங்க பகலில் போனாவே இருட்டாகுன்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்புறது வந்து இருட்டில் தான் கிளம்புறோம். எந்த அளவு இருக்குன்னு தெரியல, வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன கேப்சர் ஆகுன்னு தெரியல, வீடியோவில் பார்க்கலாம். முடிச்சலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரவுடி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. உங்களிடம் விடை பெறுவது ரவுடி. ரவுடினா இப்படி மணக்க வைக்க கூடாதியா? இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா சோலையூர் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட்டு, செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கும்போதே வெறித்தனமாக இருக்குது. அந்த பக்கம் பகல்லையே வெளிச்சம் தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து மூணாறு சுற்றிக்கிட்டு போகிறோம். நார்மலாக மூணாறு வந்து பார்த்திங்கன்னா வந்த வழியே போனோம்னா 150 கிலோமீட்ரு. ஆனால் இந்த ரூட்டில் போனோம் அப்படின்னா நமக்கு 210 கிலோமீட்ரு. பட் அந்த ரூட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்டா சோளமுத்தா அப்படின்ட்டு நாங்கள் இப்போ இந்த பக்கம் கிளம்புறோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. டைம் வந்து கரெக்டாக 6 மணி ஆகுது. இந்த செக் போஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கேரளா சைடு அது அந்த ஃபாரஸ்ட்டு, அதனால் செக் போஸ்ட் எப்பயுமே இருக்குமா. 6 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த பற்றி செம்ம திகிலாலாம் சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, அந்த விலங்குகள் கிராஸ் ஆகும், புலி கிராஸ் ஆகும், சிறுத்தை கிராஸ் ஆகுன்றாங்க. அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம் பக்கத்துலேயே சிறுத்தைலாம் கிராஸ் ஆகிருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பையன் சொல்லிகிட்டு இருந்தாப்புல, சர்ச்சு பில் அடிக்குது, ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டிங்களோட கிராஸ் ஆச்சான் ஒரு டைமு. அதான் கேட்டேன், என்னப்பா நாய்க்குட்டி கிராஸ் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சிறுத்தை வந்து ஒன்றும் பண்ணாதுங்க, நம்ம இதை ஆட்டம் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளை வந்து இது அடிச்சிடும், மற்றபடி ஒன்றும் பண்ணாது. அப்புறம் யானைலாம் அடிக்கடி இங்கே வந்து நிறைய பேர் மிதிச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, எவ்வளோ பெரிய ஒரு திகிலான ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா. சரி, நம்ம இருந்த வரைக்கும் எதுவும் பார்க்கல, வேறு பார்க்கலாம். இப்போ போகும்போது எதனாச்சும் கண்ணில் படுதா அப்படின்றதையும் பார்த்துடலாம். காட்டெருமை வந்து ரோட் சைடு வந்து அசால்ட்டாக நின்று புல்லு சாப்பிட்ருக்குங்க. ஆனால் காட்டெருமை டேஞ்சர் அப்படின்வாங்க. நம்ம நார்மலான ஊர் எருமை மாதிரி இல்லை, அது டேஞ்சரு, அதுக்கிட்டலாம் வச்சுக்கூடாது வம்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காற்று வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா வைசர் போட்டோன்னா ஃபுல்லாக எனக்கு மிஸ்ட் ஆகிடும், ரோடு தெரியாது. வைசர் போட்டு பார்க்குறேன், ரோடு வந்து செம்ம திகிலாக இருக்குது இந்த பக்கம் போகிறதுக்கு. கண்டிப்பாக யானையெல்லாம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்றாங்க. போகும்போதே சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனால் யானை வந்துச்சுன்னா செம்மையாக வந்து இங்கே சார்ஜ் எடுக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வீடியோலாம் காட்டினாங்க. ஒரு யானை 2 தந்தம், பெரிய தந்தம் இருக்கிற யானை ஒரு தேயிலை எஸ்டேட்குள்ளார வந்து செம்ம கற்றுக்கிட்டு ஒரு ஜீப்காரங்களை துரத்திக்கிட்டு போகுது. அதை அப்படியே வீடியோ எடுத்து காட்டினாங்க. டே என்னடா இது இப்படி இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யானை கத்துறதை வந்து அவங்க ஒரிஜினல் வீடியோ போடாமல் பேக்ரவுண்டில் வந்து மங்காத்தா சாங் போட்டு விட்டாங்க. யானை ஆனால் தும்பிக்கை தூக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுது, அது ஆனால் தெரியுது அந்த வீடியோவில். பட் ஒரிஜினல் சவுண்ட் இல்லாமல் விட்டாங்க. ஒரிஜினல் சவுண்ட் போட்டிருந்தாவே அந்த வீடியோ செம மாசாக இருந்திருக்கும். நான் வேறு க்ளவுஸை கழட்டிட்டேன் மொபைல் ஆக்சஸ் பண்ணுன்றதுனால கையெல்லாம் சில்லுன்னு இருக்குது. ரொம்ப திகிலாக இருக்குங்க ரோடு. பாருங்கள், இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் கட் பண்ண போகிறோம். சாலக்குடி அதிரப்பள்ளி ரூட்டு. அந்த செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அலௌடு. நாங்கள் லோக்கல்ஸ் வந்து 6 மணிக்கு ஓப்பன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு தான் தெரியல செக் போஸ்ட்டு. ரொம்ப தூரமாக ரோடு போயிட்டுருக்கு. நான் நினச்சேன் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும், டக்குன்னு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப தூரமாக இருக்கும் போல இருக்குது. என்ன தான் 4 பைக்கில் 6 பேர் போனாலும் இந்த ரோட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பக்குன்னு தான் இருக்குது. எப்படி தான் இங்கே லோக்கலேட்ஸ்லாம் அசால்ட்டாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரோடு பாருங்கள், உங்களுக்கு எந்தளவு தெரியுதுன்னு தெரியல. பட் செம்மையாக இருக்குது இந்த பக்கம் வண்டி ஓட்டுறதுக்கே. எந்த சைடு இருந்து எது வரும்னு தெரியல, யானை வருமா காட்டெருமை வருமான்ட்டு. இன்னும் ஒரு விஷயம், இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது உடம்பு சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை நம்ம நல்லா வளைச்சி ஓட்டுவோம். அப்படி ஓட்டும்போது என்ன ஆகுனா, நமக்கு பாடியிலேருந்து ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து கொடுத்து நம்ம வண்டியை நகர்த்தும் போது என்னாகும், செம்மையாக டயர்ட் ஆகிடும். இப்படி வளைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோன்றதுனால.
சோலையார் டேம் வந்துட்டாங்க. நம்ம வர வழியில் ஃபுல்லாக வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சோலையார் டேமோட அந்த தண்ணி இருக்கிறது தான். இதுதான் வந்து என்டையர் சோலையார் டேம். நாங்கள் வந்து இறங்கி சும்மா வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெல்மெட் கேமராவோட நடந்துகிட்ருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஏய் எங்கேருந்து நிறைய வரீங்க, செம்மையாக இருக்குங்க. அநேகமாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் போவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூட் இப்படி தான் காட்டிகிட்ருக்கு. நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாலக்குடி ரோடு வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதா அந்த வியூ பாருங்கள். காட்டுக்குள்ளே வந்து அப்படியே பனி படர்ந்து இருக்குது. ஏதோ மேகம் அப்படியே கீழே அப்படியே சப்பக்குன்னு இறங்கி அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. செம்ம சீனாக இருக்குது. தண்ணி ரொம்பிச்சுன்னா இந்த பக்கம் திறந்து விடுவாங்க போல இருக்குங்க. இப்படி வந்து இப்படி போகுது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓ ஹோ ஹோ இங்கே பாருங்க. ஓ மை காட், ஏடா இப்படி பண்ணியிருக்கு. ஆத்தி செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது பாருங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க. அப்பா பா, இங்கே பாருங்கள், அந்த பனி அப்படியே எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள். பனி மறுபடியும் இந்த பக்கம் வருது பாருங்கள். இங்கே முன்ன பார்த்தப்ப இங்கே இல்லை, இங்கே மறுபடியும் இப்படியே வருது இந்த பக்கம். தமிழ்நாடு எல்லை முடிவு. தங்கள் வருகைக்கு நன்றி. சாலக்குடி 81, அதிரப்பள்ளி 50. ஸோ இதுக்கு மேலே வந்து தமிழ்நாடு எல்லை முடிஞ்சிருச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கேரளாக்குள்ளே என்ட்ரானவனையும் ரோடு என்ன இப்படி இருக்குது, இது வந்து எதிர்பார்க்கலையே. பழமை மாறாத ஒரு இடம்னா கேரளாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமும் கூட கேரளா. ஏன்னா நான் அங்கே 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன் கேரளாவில், திருவனந்தபுரத்தில். செம்மையான பிளேஸு. என்ன தான் வந்து நம்ம டெவலப் பண்ணாலும் அவங்க இயற்கையை அழிக்காமல் டெவலப் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல விஷயங்க அவங்கக்கிட்ட. என்ன ஒரு விஷயம், ரோடெல்லாம் அவங்கக்கிட்ட டக்குன்னு இதாக. ஏன்னா எப்பயுமே மழை வரும். அந்த அவங்களுடைய ரோட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களால ரெடி பண்ண முடியாது. அப்படி ரெடி பண்ணாலுமே அது சீக்கிரமாக இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். அந்தளவு மழை வர ஒரு கண்ட்ரி தானே. ஏன் கண்ட்ரின்னு சொல்கிறேன்னா, அது வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரிங்க. அது ஆக்சுவலாக அவ்வளோ இயற்கை வந்து கொட்டி கிடக்கிற இடம் தான் கேரளா. எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடான ஒரு பிளேஸ். நான் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது கேரளா மட்டும்தாங்க. எவ்வளோ இடத்துக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு. ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுமோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ஃபீலுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. செக் போஸ்ட் நிறுத்திட்டாங்க. சார் அதிரப்பள்ளி போயிட்டு அதுக்கு மேலே மூணார். அதிரப்பள்ளிலேருந்து மூணார் எவ்வளோ தூரம்? ஓகே ஓகே ஓகே. டைமிங் போட்டிருப்பாங்களே, 6 பேர். அதிரப்பள்ளி போட்டிருக்காங்க, நம்பர்லாம் போட்டாங்க. 7:15 அங்கே செக் அவுட்டு. 9:15, 2 மணி நேரத்தில் அங்கே ரீச் ஆகிடணும். சரி வாங்க. அதிரப்பள்ளி 9:15 ரீச் ஆகணும். அதிரப்பள்ளி இல்லை, அடுத்த செக் போஸ்ட்டு. அடுத்த செக் போஸ்ட்டில் 9:15 ரீச் ஆகணும். ஆமாம், அதுக்காக. என்ன இவர் விட்டுட்டே போகிறீங்க? இங்கே வந்து இன் டைம் நோட் பண்ணி வச்சுட்டாங்க. 7:15 வந்து இன் டைமு, 9:15 வந்து அடுத்த செக் போஸ்ட்டில் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே நாங்கள் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. அது இல்லாமல் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா,
அந்த பக்கம் வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நின்று ஏதாவது இது பண்ணிவிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி இன்னும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி சப்போஸ் அடுத்த செக் போஸ்ட்டில் அந்த டைமிங்குள்ளே இந்த வண்டிங்கெல்லாம் போகலை அப்படின்னா சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இன்பிட்வீனில் அப்படின்னு சொல்லிட்டு QRT குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் அப்படின்ற ஒரு டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வருவாங்க அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்தளவு உண்மைன்னு தெரியலை. நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த. வால்பாறையிலேருந்து நம்ம அதிரப்பள்ளி போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ரூட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே என்ன கடைங்க ஹோட்டல்லாம் இருக்குது. அப்போ இங்கே வந்து சாப்பிட்டு போகிறவங்க என்ன ஆகுவாங்க? அவங்களால டக்குன்னு அந்த டைமிங்கில் ரீச் ஆக முடியாதுல்ல. மறுபடியும் உங்களுக்கு காற்று வந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா என்னால் வைசர் போட்டுட்டு வண்டி ஓட்ட முடியல. செம்மையான ஃபாகு ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே இங்கே கண்ணாடியில் வந்து மிஸ்ட்டாக வந்து நிற்குது. அதனால தான் வைசரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரோடு சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப குறுகலாக இருக்குங்க. நாம் வந்த தமிழ்நாடு ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. ஆனால் இது வந்து பாருங்கள் எல்லாம் ரொம்ப குறுகலாக இருக்குது. ஒரு வண்டி தான் வரும். இன்னொரு ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்து இன்னொரு காரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். எங்கே போய் ஓரம் கட்டுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. எனக்கு வேறு கண்ணு அடிக்கடி சைடில் போகுது. ஏதாவது யானைக்கு இது வருமோ, இல்லை காட்டெருமை, இல்லை ஏதாவது கரடிக்கு இது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே கண்ணு போகுது. ஏதாவது பார்த்தா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி மைசூருக்கு போனப்போ பண்டிப்பூர் போனோம். அப்போது அந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டில் சூப்பராக பார்த்தோம் மிருகங்கள்லாம். இப்போ எந்தளவு பார்க்க முடியும்னு தெரில. இது சூப்பராக இருக்கும். ஏன்னா பைக்கில் போயிட்டுருக்கோம், பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு தனி ஃபீலாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி கிடைக்குன்னு தெரியல. ஆனால் ரோடு தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. இங்கெல்லாம் திடீர்னு யானை வந்துச்சுன்னா திருப்பி போகிறதுக்கு கூட நமக்கு முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ரோடு தான் இது. நான் காட்டினேன் இல்லைங்களா மேலே அந்த டேம் கிட்ட இருந்து. அப்போ கீழே வந்து நமக்கு நிறையா அந்த ஃபாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல, அது இங்கே தான் பாருங்கள். ரோடு ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. வண்டியை நிறுத்தாதீங்கன்னு போட்டிருக்காங்க. சத்தியமாக நிறுத்த மாட்டேன் சார். ஃபன்னெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு லைஃபு முக்கியம். மரண பீதி தெரியுதா எங்கள் வாய்ஸில்? இன்னும் பின்னாடி வர பசங்கள்லாம் எப்படி வராங்கன்னு தெரியல. நான் நினச்சேன் ரோடு சும்மா சூப்பராக இருக்கும், சல்லுன்னு போகலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு திகில் கிளப்புற ரோடாக தான் இருக்குது. இங்கெல்லாம் நைட்டு யாவன் வருவான். அப்பா அப்படி சே செம்மையாக இருக்கே. ஏன் பார்த்து வாங்க மெதுவாக வாங்க. இல்லை பார்த்து மெதுவாக வாங்கன்னு. ஓகே ஜோல்டிங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க. இல்லை எங்கேயாச்சும் நிறுத்தணும் அப்படின்னா ஆர்னை கண்டினியூஸாக அடிச்சு நிறுத்துங்க. கிங் 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 கின்னு சொல்லிட்டு அடிங்க, நாங்கள் நின்றுக்கிறோம். பிளான் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு திக்கிலோடு தான் வராங்க போல இருக்கு. பாவம் கோகுல் தான் விழுந்திருப்பார் அப்படின்றாரு. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம சல்லுன்னு போக முடியாது. இந்த பக்கம்லாம் ரோடு போட்டதே பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ இந்த மாதிரி இயற்கையோட சீற்றம், மழை வர்றது, திடீர்னு யானை வர்றது, இதெல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்பயும் வந்து இந்த அளவாவது ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். வைசர் வேறு, வைசர் போட்டுட்டு என்னால் வண்டியை ஓட்ட முடியல. ரோட்டில் நிறைய இடத்துல யானை வந்து சாணம் போட்டிருக்கு. எக்கச்சக்கமாக கிராஸ் ஆகிருக்கும் போல் இந்த பக்கம்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போனதில் கொஞ்சம்
ஹராரான ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னா இதுதாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆப்போசிட்டில் வண்டிங்க வரல. மற்ற இடத்துல கூட ஆப்போசிட் ஏதாவது வண்டிங்க வரும், நமக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டிங்க எதுவும் வரல. யாராவது இருக்கீங்களாடா, தனியாக இருக்கிறேன், பயமாக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. முன்னாடி பாருங்க ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு விஷயம் என்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாங்க. ஒய்ஃபு கூட போகாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸு, பசங்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு தப்பிச்சு வந்துடலாம், ஒய்ஃப் கூட இந்த ரூட்டில் போகாதீங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆக்சுவலாக யானையை பார்க்குறமோ இல்லையோ, இந்த ரோடு திகில்லையே வந்து நமக்கு அப்படியே ஒரு பாதி இது வந்துடும் போல இருக்கு நமக்கு. அப்போ ஓ ஷட், நடு ரோட்டில் வேர் தொங்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல யானை சாணம் இருக்குது. ஏதாவது ஒன்று பார்த்துட்டா நல்லாயிருக்கும் ரோடு சைடில். உங்களுக்கு இந்த டே 2வோட விலாகை பார்ட் பை பார்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ரூட்டில் நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே வந்து செம்மையாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். அதனால் அந்த ரூட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம். அப்புறம் அத்திரப்பள்ளி போயிட்டு அதோட இந்த விலாகை முடிச்சுக்க போகிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறத வந்து தனி விலாகாக கொடுக்க போகிறேன். நல்ல வேளை இந்த ஏரியாவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இது பக்கம்லாம் நமக்கு டேஞ்சரஸான ரூட்டு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. அப்படின்றபோது இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போனால் எப்படி அப்படின்ற இதில் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு வரோம். இல்லைனா நாங்கள் வந்த ரூட்லேயே போயிருந்தோம் அப்படின்னா ஒரு 50-55 கிலோமீட்டர் கம்மி. பட் ஆனால் அது நாங்கள் சூஸ் பண்ணலை. இந்த ரூட்டை நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம். என்னால் வந்து நார்மலாக ஃப்ரீயாக வந்து நான் பேச முடியல. ஏன்னா ரொம்ப கான்சியஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சைடில் எதனாச்சும் வந்துடுமா, அதை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் என்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. அதனால தான் வந்து என்னுடைய பேச்சில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் மற்ற விலாகில் பார்த்ததுக்கும் இந்த விலாகில் பார்க்கறதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னால் கேஷுவலாக வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரி பேச முடியல. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய்கிட்டு இருக்கேன். ஏதாவது சைடில் வந்துடும், அது தெரில, சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சம்திங் ஏதோ போய்கிட்டு இருக்கு மைண்டில். யானை 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 எங்கே யானையை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன், பார்த்துட்டோம். ஆமாம், இந்த 4 ஸ்டெல்த் பிளாக் அப்படின்றத வந்து ஒரு 8 ஸ்டெல்த் பிளாக்லாம் வந்துருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். 8 ஸ்டெல்த் பேக் இல்லைனா 10 ஸ்டெல்த் பேக் பைக்கெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் அப்படியே சும்மா வண்டிங்க போனாவே செம்ம கெத்தாக இருந்திருக்கும். ஃபால்ஸ் பார்த்தீங்களா? இப்போ தான் புரியுது ஏன் இந்த டூக் பசங்கள்லாம் கார்னரிங் பண்ணுறாங்கன்ட்டு. எங்கள் ராயல் என்ஃபீல்டில் நாங்கள் போகிறவங்களே எங்களுக்கு கார்னரிங் பண்ணணும்னு தோணுது இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது. அப்போ டூக் பசங்களுக்கு, அப்புறம் மற்ற ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கிற இப்போ நேக்கட் பைக்கு, அதுக்கெல்லாம் வந்து கார்னரிங் பண்ணுறதுல தப்பே இல்லை. டயர் நல்ல கிரிப்பான டயர் இருந்துச்சுன்னா போதும், கார்னரிங்லாம் வச்சு செய்யலாம். ஆனால் நம்ம பைக்கில் வந்து முடியாதுங்க. நம்ம பைக்கில் இவ்வளோ தான் முடியும், ரொம்ப கார்னரிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளது இந்த ஃபுட் ரெஸ்ட்டே இடிக்கும். நான் ஒரு டைம் கொல்லி ஹில்ஸில் ஒரு டைம் பண்ணேன், லைட்டாக பண்ணேன், ஃபுட் ரெஸ்ட்டு தட்டுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அது செட் ஆகாது நமக்கு அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கார்னரிங்லாம் பண்ணோம். அந்த ஃபுட் ரெஸ்ட்டு டச் ஆகாத அளவுக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் கார்னரிங் பண்ணோம். பார்த்து பார்த்து
அந்த ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி எத்தனை மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு இங்கே வந்தோம், அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிட்டன் நீங்கள் வருவீங்களா இதே ரூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். நாங்கள் வந்து இல்லை, ரிட்டன் நாங்கள் வந்து அப்படியே அந்த பக்கம் 3 போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்ட்டாங்க. மேபி ரிட்டன் வர மாதிரி இருந்தால் அது நோட் பண்ணிப்பாங்க போல இருக்குது. சரி மாதிரி ரிட்டன் இங்கே பக்கம் தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இங்கே தாங்க வெயிலே தெரியுது. மேலே அந்த இடத்துலலாம் சுத்தமாக வெயில் தெரியல, அப்படியே க்ளோஸ்டாக இருந்துச்சு ஃபாரஸ்ட்டு. வந்துட்டோமா அதிரப்பள்ளி ஃபால்ஸு? அங்கே பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட் அதுதான் என்ட்ரன்ஸு. அங்கேருந்து நமக்கு வந்து 500 மீட்டர்ஸ் நடந்து போனோம். சரி பக்கத்தில் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் நிறுத்திருக்கேன். சின்னமன் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற இடத்துல அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸோட வியூ அப்படியே தெரியுது. இப்போ நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு இந்த என்ட்ரன்ஸ் காட்டினோம் இல்லைங்களா, அங்கேருந்து 500 மீட்டர்ஸ் நடந்து போனோம். எடுத்துகிட்டு இருந்தேன் சேட்டை வந்து மேலே போய் பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து தான் வருது. நம்ம மேலே போனோம்னா அங்கே குளிக்க விடுவாங்க. ஸோ மேலே வேணால் குளிக்கலாம். அங்கேருந்து கீழே வந்தோம்னா நமக்கு குளிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஃபால்ஸ் வியூ மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். கீழே வந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. ஓகே, நாங்கெல்லாம் குளிச்சிட்டோம், அதனால் எங்களுக்கு குளித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் குளிக்கலை, நமக்கு பிரச்சனை இல்லை, அவரு குளிக்கலை. சிங்கம் புலி எல்லாம் குளிக்குது, அதெல்லாம் குளிக்கல. நீங்கள் ஏன் குளிக்கல சொல்லுங்க? நான் சிங்கம் புலி, நான் வேற சொல்லுவேன். நீங்கள் சிங்கம் புலின்னு சொன்னா. எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஃபுட்டு. நான் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம பசங்க என்னது சப்பாத்தி? என்னது சப்பாத்தி இப்படி இருக்கு? தூக்குங்க, தூக்கி இப்படி ஆட்டுங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸ்குள்ளார போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு டக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு பாத் போட்டுட்டு, நான் குளிக்க போகிறதில்ல, ரவுடி அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோங்க. ப்ரோ அந்த டிக்கெட் ரேட் மட்டும் சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோன்ட்டு நடந்துட்டே சொல்லுங்கள். 280 சார். ஹெட்டுக்கு எவ்வளோ ப்ரோ? 40 பைக்குக்கு 10 ருபீஸா? ஓகே. ஆனால் நம்ம எடுக்கலையா? என்னது 280 தான் இருக்கே, பைக்குக்கு எடுக்கவே இல்லை. அப்படியா? பைக்கு சேர்த்து தான் போகுது. கேட்டா ஒரே ஒரு பெரியவரை மட்டும் நம்ம மாட்டி விட்டுருவோம். யார? நீங்க தான் அந்த பெரியவர். ஆமா, நீங்க கல்யாணம், நீங்க தானே பெரியவர். அசிங்கப்படுத்திட்டாயா? என்னைக்கு ஒரு ஆளு கல்யாணம் ஆயிருந்தா அங்கிள் தாத்தா பெரியப்பா. சரி டைம் அது, சீக்கிரம் வாங்க. ஓ, அங்க கீழே போறாங்க பாருங்களா. ஆமா, நான் அங்க போலாம்ண்ணா, அங்க நல்லா இருக்கும். போகிறதெல்லாம் ஓகே தான். திரும்பி வரும்போது தான் செம்ம தள்ள போகுது. என்ன இப்படி வளைஞ்சு போயிட்டுருக்கு? நம்ம மேலே வரும்போது கால் டைப் ரைட்டர் அடிக்கும் போல இருக்கே. பார்க்குறேன் வா. ஏறுவீங்கல்ல அப்போ இருக்குடியே. என் சின்ன பேக்கை மாட்டிறதுக்கே, கேமரா பேக் மாட்டுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய பேக்கை மாட்டிட்டு வரீங்க? நீங்கள் பரவாயில்ல, அவர் பாருங்க கோகுலு. இந்த ரூட்டு கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டபிள் கிடையாது. எங்கனாலே முடியல. அது தமிழ்நாடுக்கு மட்டும்தான், கேரளாலாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாரும் ஏறுவாங்க. கேரளா ஆளுங்க நடந்து அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸே ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பேரண்ட்ஸ் வந்தால் பெட்டர், மேலேயே நின்று பார்த்துட்டு போகலாம். மேலே வந்ததுக்கே வந்து நிறைய பேர் மூச்சு வாங்கி போயிட்டு இருந்தாங்க ரிட்டர்ன் போகும்போது. குடிக்கிறதுக்கெல்லாம் அலௌட் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். இவர் வேறு குடிக்கணுன்ற ஒரு ஆசையோடு வந்துட்டு இப்போ ஏமாற்றமாக போய்கிட்டு இருக்காப்புல. அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவர் அந்த பேக்கை வைங்கன்னா, இல்லை ப்ரோ என் ட்ரெஸ்ஸு அதில் தான் இருக்குது, நான் மாற்றணும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தார். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி டே 2ல் இது வந்து ஒரு செப்பரேட் பார்ட்டாக வரும். இதுக்கப்புறம் அடுத்து போகிற பிளேசஸை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக காட்டுறேன். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் எங்களோட டெஸ்டினேஷனாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் வால்பாறையிலேருந்து. ஆனால் இங்கே கீழே இறங்கி வந்தது தான் ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் ஒருத்தருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சு. ரூமில் குளிக்காமல் வந்தார் ஆக்சுவலாக ரவுடி.
ரவுடி ப்ரோ நான் வேர்வையால் குளிச்சிட்டேன் ப்ரோ. குடிக்காமல் வந்துட்டு இங்கேயும் குடிக்க முடியாமல் போயிடுச்சு பாவம். என் கூட யோன் வந்து இருந்தீங்களா, அவரால் நடக்க முடியல, கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. சரிங்க, நம்ம வந்து அடுத்த விளாகில் பார்க்கலாம். அடுத்த விளாக்னா டே டு டே வந்து பாட்டு வரும். அடுத்து வேறு இடத்துக்கு போகிறோம், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்தது. தேங்க்ஸுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன் ப்ரோ இடுப்பு பிடிக்குமா? என்னாச்சு இடுப்பு பிடிக்கிறளவு? தெரியல ப்ரோ. ஒரு வருஷமா அப்படியா? செம்ம எக்ஸ்ட்ரா குடித்த மாதிரி இருக்குது இப்போ வேர்வையில்.